கஷ்டப்பட்டு எப்படி ஒரு வீடை தான் இருக்கும்ன்றது. பெருசா யோசிப்போம். அந்த வீடை வந்து ஃபுல்ஃபில் ஆக்கும் அப்படின்றது இவங்களால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, நீங்க வந்து மணியை வந்து எவ்ரி தெருவுல இருந்து எவ்ரி கார்னர்ல இருந்து யூனோ கொண்டு வரலாம், வித்தவுட் ஃபியர் வந்து நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சில வார்த்தைகள் வருது இல்லையா? அதை பத்தி யோசிக்கும் போது என்ன தோணும்? சின்ன சின்ன இடத்துல இருந்தும், முக்குல இருந்தும், மூலையில இருந்தும், தெருவுல இருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வருது இல்லையா? நம்ம வந்து வெற்றி அடையலாம்னு சொல்றாங்க இல்லையா? அங்க இருந்து வந்து நம்ம வெற்றி அடையலாம்னு சொல்றோம். அதை யோசிக்கும் போது என்ன தோணும்? ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது சார் நமக்குள்ளேயே. கான்ஃபிடன்ஸ் வருதா? ஓகே, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே, நீங்க வந்து டிட்டர்மினேஷன்ற ஒரு பாதையில தான் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். ஹோப் நீங்க வந்து உங்க டிட்டர்மைண்டா ஒரு பாதையில நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 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 வார்த்தை என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்குது? ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டான லைக் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தருது. நீங்க பேசினா அப்படின்னு யாரோ சொன்னீங்க, somebody is first telling, நீங்க பேசினா உலகம் கேட்கும். என் பசங்க படிச்சிருந்தா நீங்க சொன்னீங்க, என் பசங்க படிச்சா அவங்க வந்து நிறைய இடத்துல பேசலாம், அவங்கள வந்து உலகமே கேட்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. அதை பத்தி என்ன தோணுது? அந்த வார்த்தை கனெக்ட் ஆகுதா? அது நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுவோமா அந்த மாதிரி? ஆமா சார், நம்ம சொல்லி கொடுக்கறது அதானே, நல்லா படிச்சாதான் நல்லா. அதான் சொல்லி கொடுக்குறீங்க. நல்லா படிச்சா நீ வந்து நல்லா எல்லாருக்கும் நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். அது வந்து நீங்க சொல்லி கொடுக்குறீங்க குழந்தைங்க, அது கனெக்ட் ஆகுது. நான் பிடிவாதமா இருக்கேன், எனக்கு வந்து இந்த சக்சஸ் என்றது தேவை, அதனால வந்து ஐ அம் அடமன்ட் டு ரைட் அபவுட் சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிடிவாதம் அப்படின்ற வார்த்தை, அடமன்ட் அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும்ன்றது வந்து சொல்றாங்க சார். அது நமக்கு தேவையா? கோல்ல நம்ம கோல்ல ஃபோக்கஸ்டா அது இருக்கணும்ன்றது இம்பார்ட்டன்ட்டா? அந்த நம்ம கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும் இம்பார்ட்டன்ட். ஆமா சார், ஏதாவது நம்ம நினைச்சாதான் சாதிக்க முடியும். நம்ம எதுவுமே திங்க் பண்ணாம இருந்தா நம்ம ஒண்ணுமே கோல் செட் பண்ணா மட்டும் தான் we have to achieve it. செட் பண்ணாமலே நம்ம when they are talking about adamant, நம்ம வந்து சக்சஸ கனெக்ட் பண்றோமோ, எது கனெக்ட் பண்றோமோ, என்ன விஷயங்கள் கனெக்ட் ஆகுது? அவங்க சக்சஸ்னு சொல்றாங்க, நம்ம என்ன கனெக்ட் பண்றோம்? நம்ம பிடிவாதமா இருக்கும்போது நம்ம எதை வச்சு கனெக்ட் பண்றோம்? அந்தந்த ஏஜுக்கு நம்ம ப்ராம்ப்ட் பண்ணிக்கணும் சார். இப்போ ஒரு படிக்கிறாங்கன்னா அந்த படிப்புக்கானது, ஒரு மேரிட்னா ஒரு வீடு கட்டுறது, ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, அந்தந்த ஏஜ்க்கான ஒரு கோல் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாத்தையும் கவர் சொல்றாங்க. when you are adamant about your own stubbornness, India will win. நீங்க கூட சொன்னீங்க, ரம்யா was telling, India will win. So when you are adamant individually about your own stubbornness, your own adamance, அந்த மாதிரி இருக்கும்போது India will surely win அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு? அது என்ன மாதிரியான புரிதல் கொடுக்குது? சார், இப்போ எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கோல் இருக்கும்போது அந்த கோலை நோக்கி நம்ம ஓடுவோம். அது நம்மள புஷ் பண்ணும், ஒரு எக்ஸ்டென்ட் நம்மள புஷ் பண்ணுவோம், நம்மள உட்கார விடாது. அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், அது நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இண்டிவிஜுவலும் அந்த ஒரு சக்சஸ் பாயிண்ட்க்கு வரும்போது கண்டிப்பா அது இந்தியாவே வின் பண்ண மாதிரி சார். இந்தியாக்கே ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். So that is closer to your heart. Is it closer to your heart? Yes. As a woman, how do you feel about it? சார், நமக்கு பெருமை, அவங்களுக்கு இந்தியாக்கு பெருமை சார். அது பெருமை சேர்க்கிற விஷயம், அது பெருமை சேர்க்கிற விஷயம். Okay, so that is close. If I to understand, that is close to your heart. Okay. Tata Capital ன்றது என்னன்னா, Tata Capital is with you in the endeavor to success அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட முயற்சியில நாங்க கூட இருக்கிறோம், நீங்க வெற்றிக்குண்டான முயற்சிகள்ல நாங்க டாடா கேபிட்டல் இருக்கோம் சொல்றது என்ன புரியுது? கடைசியில வெற்றி பாயிண்ட்ல மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் டு அந்த என்டையர் பாத்ல வந்து நம்ம கூட இருப்பாங்கன்றது. through the process
எல்லாத்துக்குமே கூடவே வருவாங்க, நம்ம ஃபினான்ஷியலா ப்ராசஸ்ல எங்கேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது 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 ரிலேட் பண்ண முடியுதா, உணர முடியுதா? புரியுது சார். Yes, Yes, sir. அவங்க வந்து they are not just only paving way to success, they are throughout the processல வராங்க. ஜர்னி ஆஃப் லைஃப். சரி, நம்ம வந்து யுவர் மேட் ஆஃப் சம்படி செட், உங்களுக்குள்ள நீங்க சொன்னீங்க நம்மளுக்குள்ள ஆஸ்பிரேஷன் இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும், நம்ம வீடு வந்து கனவுகளால் நிறைந்தது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்றோம், என்ன மீனிங் கிடைக்குது நம்மளுக்கும் அந்த மாதிரி கனவுகள்லாம் இருக்கா? என்ன மாதிரியான கனவுகள் இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு சார் கனவு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கனவுகள் இருக்கா? உங்க கனவு பத்தி என்ன பேசுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வேற கனவு இருக்கலாம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேசாம இருக்கலாம். சோ கனவுன்றது எல்லாருக்கும் இருக்கும். வித்தவுட் ஆஸ்பிரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க ஆஸ்பிரேஷனுக்கும் இந்த ஆடுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சார் ஆமா சார், நம்ம ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு சப்போர்ட் ஒரு மிஷின்ஸ் வாங்கணும், அவங்க காட்டுறாங்க பாருங்க, அதை ஆப்ரேட் பண்ணும்போது அவங்க டேடியும் டாக்டரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்மளால வாங்க முடியாது. அதுக்கு இவங்க பினான்சியலா இந்த டாடா கேபிட்டல் சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு நம்மளும் ஒரு பெருசா சாதிக்க முடியும் பிசினஸ்ல அப்படின்றது ஒரு ஆக்சுவல் இது கோலா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ். வீடு கட்டணும்னு இப்ப நம்மளுக்கு சில ட்ரீம்ஸ் இருக்கு. சோ அவங்க வந்து பினான்சியலா நம்மளால ஃபுல் அமௌண்ட் வச்சு ஒரு வீடை வந்து கட்ட முடியாது. சோ வந்து பினான்சியலா அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ட்ரீம்ஸ் ஃபில்ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபேமிலியா வந்து அவங்க வீடு கட்டிட்டு இல்ல இது பண்ணிட்டு என்ஜாய் பண்றாங்கன்றது அதுல இருந்து புரியுது சார். ஓகே, இதுல வந்து என்ன முக்கியமா என்ன டேக்லைன் கொடுத்தாங்க? டாடா கேபிட்டல் என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க? உங்கள் பிடிவாதத்திற்கான முன்னேற்றம். பிடிவாதத்திற்கான முன்னேற்றம் சொல்றாங்க இல்லையா? சோ என்ன டேக்லைனை பத்தி சொல்லணும்னா எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குது, எந்த அளவுக்கு நம்மள வந்து சார் அது ஒரு 100% ட்ரஸ்ட் பண்ற மாதிரியே இருக்கு சார். நம்ம வந்து ஜஸ்ட் கோல் செட் பண்ணிடுறோம், முன்னேற்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம், நம்ம க்ரோ ஆகணும்னு நினைக்கும் போது அவங்க கூட இருக்கிறேன், கண்டிப்பா அவங்க பிடிவாதத்துக்கு நாங்க இருப்போம், துணையா முன்னேற்றமா இருப்போன்றது ட்ரஸ்டபிளா இருக்கு சார். சோ நம்ம ஆல்ரெடி ஒரு கோல் இருக்கு நம்மளுக்கு, அவங்க வந்து உங்க பிடிவாதத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது ட்ரஸ்டபிளா இருக்கு. ஆமா, அது அப்படியே அச்சீவ் பண்ண வச்சிடுறாங்க, வின் பண்ண வச்சிருக்காங்க. அந்த முன்னேற்றத்தை அச்சீவ் பண்றதுக்கு நான் வந்து உடன் இருக்கிறேன், நான் கூடவே இருக்கேன். அவங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு சார். பேசிக்கலி மோட்டிவேஷனலா இருக்கு. இந்த ரோல் டேக்லைன்ல மாடல் ஏதாவது புரியாத விஷயங்கள் இருக்கா? இது ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்லல? கிளியரா அப்படிலாம் எதுவும் இல்ல சார். வெரி கிளியர். நிறைய பேர் சொன்னீங்க as a woman சொன்னீங்க. Think about you as a woman, as your age group, you will have certain aspirations, desire. அதுக்கும் இந்த டேக்லைனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டேக்லைன்ல நீங்க என்ன சொன்னீங்க? அடமண்ட் என்ன சொன்னீங்க? பிடிவாதத்திற்கான முன்னேற்றம், உங்கள் பிடிவாதத்திற்கான முன்னேற்றம். உங்கள் பிடிவாதத்திற்கான முன்னேற்றம். as a woman of your age, as a woman of your stature, aspiration, needs, children எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த பிடிவாதத்துக்கான முன்னேற்றம்ன்றது உங்களை பத்தி பேசுதா, இல்லைன்னா தேர்ட் பர்சன் இல்லைன்னா ஃபோர்த் பர்சன்? எங்களை பத்தி சேர்த்துதான் சார், உங்களையும் சேர்த்துதான். ஓகே, உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஆமா, உங்களால கனெக்ட் பண்ண முடியுது. ஓகே, சோ ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. ஐ வில் ஃபைண்ட் அவுட் வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கான்றதை நான் செக் பண்றேன். So, Madam Ji, it was very nice talking to all of you. Thank you very much. Very lot of insights you have given. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you. Bye bye. You too, sir. Thank you.